ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமாயுள்ள உயர்கல்வி கண்காட்சி தொடர்பில். இந்த வகையில் குறித்த கல்வி கண்காட்சியானது யாழ்ப்பாணம் பலம்புரி ஹோட்டலில் நேற்று 11ஆம் தேதி காலை ஆரம்பமாகியவுடன் இன்று 12ஆம் தேதி வரை இடம்பெற உள்ளது. ஆரம்ப நிகழ்வில் பிரதம விருந்தினர் வடக்கு மாநில நாகலிங்கம் வேதநாயகம் கலந்து கொண்டவுடன் சிறப்பு விருந்தினராக வடக்கு மாநில பிரதம செயலர் ஈன இளங்கோவன் மற்றும் கௌரவ விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் கான இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தனர். இந்த கண்காட்சி தொடர்பில் தொடர்ந்து பார்வையிடுவோம் வாருங்கள். Be a very big market, especially for medicine in Chennai. Thank you. Thank you. மிக குறிக்கப்பட்ட அளவுதான் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பு மற்ற வெளி பல்கலைக்கழகங்களோ அல்லது வெளிவாரியாக படிக்கக்கூடியவர்களோ அந்த காலங்களில் இல்லை. அது மிக ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று. அப்போ பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானால் மட்டும்தான் அவர்கள் வேறு படிக்க முடியும் என்ற ஒரு நிலைமை இருந்தது. இன்று நிலைமை அவ்வாறு இல்லை. மாணவர்கள் ஒரு குறிக்கப்பட்ட வீதத்தினர் தான் பல்கலைக்கழகத்துக்கு சென்றாலும் அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கு சென்றாலும் மற்றவர்களுக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்கள் என்ன துறைகளை பெற விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த துறைகளிலே பெற வாய்ப்பு இருக்கின்றது. எனக்கு முதல் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் எங்களுடைய முயற்சியில் தங்கியிருக்கிறதோடைய இந்த பல்கலைக்கழகங்களோடு தங்கி இருக்கவில்லை. நாங்கள் எங்களுடைய தேடல்கள் மூலம்தான் நாங்கள் எங்களுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அவை அந்த வகையிலே இந்த வாய்ப்புகளை என்னென்ன சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, என்னென்ன துறைகளை நாங்கள் மேம்படுத்தலாம் என்ற வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டும் நீங்கள் அந்த துறைகளிலே நீங்கள் முன்னேறி தொடர்ந்து கல்வியை தொடர்பீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. எமது மாகாணத்திலும் பல வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு பல இந்த கல்வியிலே சில துறைகளில் எங்களுடைய மாணவர்கள் மேற்படிப்புகள் அல்லது பட்டப்படிப்புகள் படிப்பதில்லை. அதனாலே பல வேலை வாய்ப்புகளுக்கு நாங்கள் வெளி மாகாணத்தவர்களுக்கு தான் தங்கியிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கே நிறைய இருக்கின்றது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள். அவ்வாறான வாய்ப்புகளை நீங்கள் பெற்றால் எந்தெந்த துறைகளில் நாங்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதினாலே அந்த துறைகளை மேற்கொண்டாலே நாங்கள் இங்கு வேலை வாய்ப்புகளை கூட பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் உயர்கல்வி என்பது மிக முக்கியமாக ஒன்று. நாங்கள் எதுவும் கல்விதான் எங்களுக்கு மிக முக்கியமான துறை. அது எங்களுடைய வடமானத்தை பொறுத்த மட்டிலே அந்த வகையிலே இந்த கல்வியிலே மேம்படுத்துவதற்கு இவ்வாறான வசதிகள் இந்த கல்வி எஜுகேஷன் ஃபேர் 2025 என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக என்னென்ன துறைகள் இருக்கின்றன, எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அந்த மேற்கொள்ளலாம், இந்த வழி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியை தருகின்றது. உங்களுடைய கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு மிக முக்கியமானது. அந்த வகையிலே நீங்கள் உங்களுக்கு இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. இது 5வது வருடமாக இந்த எவல்யூஷன் இவெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறது. அவை இது மேலும் தொடர வேண்டும். மேலும் நமது மாகாண பிள்ளைகள் உயர்கல்வி கற்பதற்கு நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தர வேண்டும். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யாதவர்கள், இலங்கை பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யாதவர்களுக்கு மேல் படிப்புகள் செய்வதற்கும் இன்ன துறைகளை செய்வதற்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கவில்லை. ஆகவே அந்த வகையிலே நீங்கள் இந்த இந்த கண்காட்சியை நீங்கள் மிக நல்ல முறையிலே
பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை அமைப்பாளர் எவல்யூஷன் இவன்ஸ் அவர்களுக்கும் எங்களது பாராட்டுதல்களையும் இந்த அனுசரணையாளருக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank all of you for being present here, and I wish you all the best, and I hope you have a great 2 days. Thank you so much.